ரஜினி அந்த பேரே ஒரு பிராண்டு. கேங் ரஜினி கேங் எப்படி இருக்குன்னு நீங்க 27th நவம்பர் கண்டிப்பா பார்ப்பீங்க. I personally believe content is the king. இந்த இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் content is the king. And அந்த கண்டென்ட்டை நம்புறவங்க கண்டிப்பா வந்து ஆடியன்ஸ் மத்தியில கண்டிப்பா ரீச் ஆவாங்க. அது எனக்கு வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய கான்ஃபிடன்ஸ். அண்ட் இந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு வந்து எப்படி வருதுன்னா, when the captain of your ship, that is the director, Mr. Ramesh Bharati, அவர் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் நான் ப்ரொடியூஸ் பண்ணதுல வந்து he was an editor. அவங்களோட சின்ன பயோகிராஃபி மட்டும் நான் சொல்லிடுறேன். அப்போயே வந்து நான் வந்து நினைச்சேன், எடிட்டரா இருக்காங்க. he's a wonderful editor. I mean, I can't even tell you. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்னோட படத்தோட பேர் வந்து ஆதியும் அந்தமும். அந்த படத்துல வந்து எடிட் பண்ணியிருந்தாங்க. அந்த ட்ரெய்லரை பார்த்து எனக்கு வந்து நிறைய ஃபண்டர்ஸ் வந்து ரீச் ஆனாங்க அண்ட் எக்ஸெப்ட் பண்ணாங்க என்ன அந்த படத்தை வந்து வாங்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு எடிட்டர் கிட்டத்தட்ட ஒரு 4-5 இயர்ஸ்ல அவங்களோட growth பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஹீஸ் அ வண்டர்ஃபுல் ரைட்டர், ஸ்டோரி டெல்லர், டிரெக்டர். ஏன் சொல்றேன்னா, இப்போ சமீபத்தில் எங்களுக்கு வந்து ஒரு வெப் ஃபிலிம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேர் வந்து முருகேசன் +2. அது ZEE5ல வந்து இந்த மாசத்திலேயே வந்து வரப்போகுது. அந்த படத்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 hours ஃபிலிமை வந்து ரெக்கார்ட் பிரேக்கிங் டைம் 8 daysல முடிச்சிருக்காங்க. வித் கம்ப்ளீட் இட்ஸ் வேற லெவல் ஒரு வெப் ஃபிலிம். நீங்க பாப்பீங்கன்னா உங்களுக்கு தெரியும். so beautifully executed with such a limited timeல வந்து அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. I really have a strong feeling டைரக்டர் ஒரு கேப்டன் ஆஃப் அ ஷிப் வந்து கரெக்டா இருந்தாருன்னா அது வந்து அந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பா சக்சஸ்ஃபுல் ஆகும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு.